ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி நம்ம எஸ்டிஆர் பர்த்டேக்கு ஒரு சூப்பரான பேனர் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற பிஎன்ஜி இமேஜஸ் மெட்டீரியல்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் டவுன்லோட் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் தட்டி விட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம எடிட்டிங்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணிட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துருப்பேன். இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் ஆட் ஃபோட்டோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணிட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சிம்பு சார் பிஎன்ஜி கொடுத்துருப்பேன். இமேஜ் தான் இதை நான் கொடுத்துருப்பேன். இதை நீங்கள் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு சைடு எரேஸ் ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை கிளிக் பண்ணிட்டு மூணாவது எரேஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஹார்ட்னஸ் நீங்கள் கொஞ்சம் ஃபுல்லாக நல்லா கம்மி பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கம்மி பண்ணி வச்சுட்டு சைஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு நான் எரேஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி அப்படின்னா சைடு உங்களுக்கு லைன் மாதிரி தெரியும், இந்த கட்ட மாதிரி இருக்கா, அதெல்லாம் வேணாம். நமக்கு ஸ்மூத்தாக இருக்க மாதிரி நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி எரேஸ் பண்ணுறோம் அதே மாதிரி நீங்களும் ஸ்மூத்தாக இருக்க மாதிரி கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாதிரி கரெக்டாக எரேஸ் பண்ணிட்டேன். இப்போ ரீஸ்டோர் ஆப்ஷன் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ், அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் ஹெட்டு ஒழுங்காக இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதை நான் லைட்டாக இந்த கொஞ்சம் சரி பண்ணிக்கிறேன். சரி பண்ணிட்டு மறுபடியும் எரேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஒழுங்காக நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்களா, சைடு மேலே கோடு மாதிரி பார்த்தீங்களா, அதில் நீட்டாக இருக்க மாதிரி நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மேலே டிக் ஆப்ஷன் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ், அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே காய்ஸ், நம்ம சூப்பராக எடிட் அதாவது எரேஸ் பண்ணியாச்சு. இப்போ எரேஸ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோ நான் செட் பண்ணுற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மேலே டாப்பில் இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழே நம்ம ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி செட் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இதில் ஆட் அப்படின்ற சைடு அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஒரு பிஎன்ஜி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டேட் பிஎன்ஜி, அதுவும் வேறு நெக்ஸ்ட் ஒரு பர்த்டே விஷஸ் பிஎன்ஜி இருக்கும். ரெண்டத்தையும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பர்த்டே விஷஸ் பிஎன்ஜி இருக்கா ஃப்ரெண்ட்ஸ், இதை கிளிக் பண்ணிட்டு மேலே லெஃப்ட் சைட் நீங்கள் நான் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் February 03 அப்படின்னு இருக்கும் டேட் பிஎன்ஜி, இதை நீங்கள் ரைட் சைடு செட் பண்ணிக்கோங்க. மேலே டாப்பில் ரைட் சைடு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதில் ஆட் அப்படின்றத அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ ஒரு டெஸ்ட் பிஎன்ஜி இருக்கும், எங்கள் தலைவா வாழ்க பல்லாண்டு அப்படின்னு டெஸ்ட் பிஎன்ஜி. இதை நீங்கள் கொஞ்சம் கீழே இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சென்டரில் இருக்க மாதிரி செட் பண்ணுங்கள். சைடு நம்ம ஃபோட்டோ வேணால் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் நான் சென்டர் இருக்க மாதிரி கொஞ்சம் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. சின்னதாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக இருக்க மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதில் ஆட் அப்படின்னு இருக்கா, அதையே நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஒரு பாக்ஸ் பிஎன்ஜி இருக்கும், ஸ்கொயர் பாக்ஸ், ஒயிட் பாக்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் கிளிக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இந்த பாக்ஸை நீங்கள் மேலே இந்த இதில் கூட செட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளேஸில். அப்படி இல்லை அப்படின்னா கீழே இந்த தலைவா பிஎன்ஜிக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடு இருக்க மாதிரி கூட செட் பண்ணிக்கலாம். நான் இப்போ லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருக்க மாதிரி கரெக்டாக நான் செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி செட் பண்ணிட்டு சைடை லேயர் ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் அப்படின்னு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதை கொடுத்து அந்த மாதிரி இன்னும் டூப்ளிகேட் வந்துடும். இப்போ இந்த இமேஜை நான் இதுக்கு நேராக இருக்க மாதிரி ரைட் சைடு நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரைட் சைடு கரெக்டாக இருக்க மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இந்த பாக்ஸ் கொஞ்சம் பெருசாக அந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் நான் லெஃப்ட் சைடு உள்ளது கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி செட் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் சைடு கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடு கிளிக் பண்ணுங்க பார்த்தீங்களா, அதனால் ரெண்டு சைடுமே சின்னதாக இருக்க மாதிரி கரெக்டாக நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு இதில் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டாக நம்ம ஒரு லைட் பிஎன்ஜி ஆட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிட்டு எப்பவும் போல தான் கீழே பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நார்மல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதை நீங்கள் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கோங்க. லைட்டெல்லாம் வச்சா கூட ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படின்னா ஸ்க்ரீனில் வச்சுருவோம். ஸ்க்ரீனில் வச்சுட்டு நீங்கள் இதை இந்த மாதிரி நான் செட் பண்ண மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இன்னும் பெருசாக கூட செட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீட்டாக செட் பண்ணியாச்சு. இதில் நீங்கள் உங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாதிரி எடிட் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஷன் இருக்குது, அதை நான் கொடுத்துக்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ஃபோட்டோவை வந்து சூப்பராகவும் சிம்பிளாகவும் எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த வித எடிட்டிங் டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த வீடியோ வந்து போடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம். டாட்டா, பாபாஸ் யூ.